6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நாம் வாசிப்போமாக. கடைசியாக என் சகோதரனே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் என்ன உண்டாகும்படிக்கு திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம 11 வரை வாசிக்கணும். பிறகு நாம் வாசிக்கலாம். கவனிங்க, இந்த நாள்ல நாம் தேவ ஆவியான தாசையோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை பயன்படுத்துவது எப்படி என்பதைத்தான் நாம் இன்றைக்கு ஆவியான தாசையோடு தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நமக்கு ஒரு உயிருள்ள எதிரியை நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம். அவன் தான் யாருன்னு கேட்டா சாத்தான். இவன் கண்ணுக்கு தெரியாத எதிரி. இவன் எப்படிப்பட்ட எதிரிங்க? கண்ணுக்கு தெரியாத எதிரி. ஆவியானவர் தெளிவாக எழுதுகிறார், நமக்கு இவைகளோடு என்ன உண்டு? போராட்டம் உண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்ப அந்த போராட்டத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் இருக்கிறது, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் இருக்கிறது. நாம் தரித்துக் கொள்வது என்றால் என்ன, எடுத்துக்கொள்வது என்றால் என்ன, பயன்படுத்துவது என்றால் என்ன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்கள் பார்க்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக என்ன செய்யுங்கள்? தரித்துக்கணும். அப்ப நீங்க தரித்திருக்கீங்களா தரித்திருக்கலையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வேத வசனங்களை உங்க மைண்ட்ல உங்க இருதயத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? விதைத்திருக்க வேண்டும். அப்பதான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தரித்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நீங்கள் ஆயத்தமா இல்லைன்னு அர்த்தம். ஒரு என்னைக்குமே நல்லா கவனிக்கணும். ஒரு யுத்தம் வருகிறது என்றால் அந்த நாடு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நாட்டுடைய பலம் என்ன, எதிரியினுடைய பலம் என்ன, அவருடைய பலவீனம் என்ன என்பதை குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்தால் இவர்கள் எப்பொழுதும் அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா என்ன செய்ய முடியும்? வாழவே முடியும். ஆனா எதிரியுடைய பலமும் தெரியாது, எதிரியுடைய பலவீனமும் தெரியல அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவுதான் ஆயுதங்கள் இருந்தாலும் இவர்களால் யுத்தத்தில் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம யுத்தத்துல நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிரியினுடைய பலம் என்ன, எதிரியினுடைய பலவீனம் என்ன, ரெண்டுமே நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அவங்க கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குது, எதிரி என்னென்ன ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்துறான், நம்ம கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குது அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு எவ்வளவு யுத்தம் பண்ற வீரர்கள் இருக்காங்க, நம்ம கிட்ட எவ்வளவு காலம் இருக்காங்க அப்படிங்கிற அந்த வித்தியாசம், அதை குறித்த அறிவு நமக்குள்ள இருந்தா நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நாம் தரித்துக் கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை குறித்த அறிவு நமக்கு நிரப்பப்பட்டிருக்கணும். என்ன பண்றோங்க? நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய யோசனைகளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? நிரப்பி இருக்கணும். நிரப்பி இருந்தால் நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். நிரப்பாவிட்டால் நாம் என்ன செய்யல? தரித்துக் கொள்ளலன்னு அர்த்தம். அதனால தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நீங்க தரித்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் பவுல் மூலமாக அன்றைக்கு இருக்கிற எபேசு சபைக்கு எழுதினாலும் இது உலகத்துல எல்லா மனிதருக்கு பொருந்தக்கூடியது. நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். சாத்தான் தனது கொஞ்ச காலம் ஒன்றென்று அறிந்திருக்கிறபடினா எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி தருகிறான். சாத்தானை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, சத்தியத்தை குறித்த அறிவு ரொம்ப ரொம்ப
அவசியமானது. ஒருவேளை அன்னைக்கு பவுல் இருந்த நாட்களில் இருந்த சபைகளுக்கு வேணா சாத்தானுடைய தந்திரங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு சாத்தானுடைய தந்திரம் என்ன செய்வதில்லை, தெரிவதே இல்லை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு நம்ம ஆட்களுக்கு தந்திரங்கள் என்ன செய்வதில்லை, தெரிவதில்லை. முதலாக சாத்தானுடைய தந்திரம் என்ன, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அவன் யுத்தம் பண்ண இடம் எதுன்னு கேட்டா அவன் சிந்தனையில தான் என்ன செய்ய ஆரம்பித்தான், யுத்தம் பண்ண ஆரம்பித்தான். நல்லா கவனிக்கணும், சாத்தான் யுத்தம் பண்ற ஃபீல்டு எது தெரியுமா, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய யோசனைகள் வழியாக உங்களோடு கூட என்ன செய்வான் தெரியுமா, தன்னுடைய யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே எவனை வஞ்சிக்கலாமோ என்று ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று என்ன செய்திருக்கிறேன், பயந்திருக்கிறேன். பாருங்க, ஏவாளுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்ன. சாத்தான் எப்படி ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினால் வீழ்த்தினான். முதல் மனிதனாக ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்துக்கு தலைவனாக, ராஜாவாக, ராணியாக ஆதாம் ஏவாள் தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன மிருகம் வந்துச்சுன்னா காட்டு மிருகம் வந்து விட்டது. எந்த மிருகம் வந்துருச்சு, நாட்டு மிருகம் வேற, காட்டு மிருகம் வேற. மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தால் இத்தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் வைத்தார். அவன் அந்த தூண்டியை மறந்துட்டு அந்த காட்டு மிருகம் உள்ள வருவதை இடம் கொடுத்த பொழுது சாத்தான் வந்து முதலாவதாக யாரிடத்தில் பேசுகிறான், ஏவாள் இடத்துல பேசுறான். தேவன் விளக்கின கனி உண்டோ அப்படின்னு சொல்லி தந்திரமாக பேசுகிறான். அவகிட்ட பேசி அவளை யோசிக்க வைக்கிறான். என்ன செய்ய வைக்கிறான், யோசிக்க வைக்கிறான். நல்லா கவனிக்கணும், ஒரு காரியத்தை நம்ம ஒரு 5 நிமிஷம் சிந்தித்தால் அதற்கு நாம் கீழ்ப்படிந்து விடுவோம். நாம் என்ன செய்து விடுவோம், நமக்கு யுத்தம் எங்கதான் நடக்குது, சாத்தானுடைய தந்திரங்களை நீங்க புரிந்து கொள்ளணும். நமக்கு யுத்தமே எங்கதான் நடக்குது, உங்க சிந்தனை தான் நடக்குது. அப்ப சிந்தனையில நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்ய வேண்டும், தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை யோசிக்கணும், தேவ வார்த்தையை தியானிக்கணும். தேவ வார்த்தையினால் நம்முடைய மனது மண்டலமும் நம்ம சிந்தனை இருதயமும் என்ன செய்யப்பட்டிருக்கணும், நிரப்பப்பட்டிருக்கணும். நிரப்பப்பட்டாதான் நாம் சாத்தானுடைய பொய்களை என்ன செய்ய முடியும், ஜெயிக்கவே முடியும். நல்லா கவனிக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் விதமாய் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சாத்தானுடைய பொய்யிலிருந்து நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொண்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். உங்க அறிவு எதனால் நிரப்பப்பட்டிருக்குது, அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு அநேகருடைய அறிவு உலக காரியத்தினால நிரப்பப்பட்டிருக்கு, சாத்தானுடைய பொய்களினால் என்ன செய்யப்பட்டிருக்குது, நிரப்பப்பட்டிருக்குது. இதை குறித்து வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து எதை விட்டு விலகி போகலாம். நல்லா கவனிக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல நம்மளை சோதிக்கிற ஆவி என்ன ஆவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது என்ன ஆவி கிரியை செய்து, வஞ்சிக்கிற ஆவி. வஞ்சிக்கிற ஆவினா ஏமாற்றுகிற ஆவி. என்ன ஆவிங்க, ஏமாற்றுகிற ஆவி. 2வது என்ன போட்டிருக்குது, பொய்யான ஆவி. சரிதான், பிசாசின் பொய்களுக்கு பிற்காலங்களில் மனச்சாட்சி சூழ்நிலை பொய்யத்தினாலே மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை பற்றி என்ன செய்வார்னா விலகி போவார்கள். சாத்தான் செய்யற ஒரு தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா,
பொய்யின் ஆவி, அதான் வஞ்சிக்கிற ஆவி. பொய்யின் ஆவி தான் என்னதுங்க? வஞ்சிக்கிற ஆவி. கடைசி நாட்கள்ல சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது சாத்தான் அவங்க உள்ளத்துல பேசுவான். நீ போ, நீ ஸ்டவ் பத்த வை, நீ என்ன செய்ய, தீ பத்தி வச்சு செத்து போ அப்படிங்கும். அதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் சொல்லிக்கொண்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கடந்த நாட்கள்ல ஒரு நபருக்காக நாங்கள் ஜெபித்திருந்தோம். அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அந்த நபரிடத்துல சாத்தான் சொன்னானா, நீலாம் உயிரோட என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன், நீ செத்து போ. நெசத்துக்கு ஒரு ஆள் வந்த மாதிரி கருப்புருவமா அவங்க ஆஸ்பத்திரியில் இருந்திருக்காங்க, நீ செத்து போவ அப்படின்னு சொல்லி அவன் பேசினான். அப்ப அந்த சகோதரி ஆண்டவருடைய கிருபையினால கொஞ்சம் வசனத்தை தெரிந்தவர்கள், அதனால அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி நான் துரத்தினாங்க. அவங்க துரத்தின அடுத்த இவங்க ஆஸ்பத்திரியில பெட்ல படுத்திருக்கிறாங்க. இவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க வெளியே ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க மூலமா தான் என்ன காட்டிட்டு நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த சகோதரிட்ட சாத்த சொப்பனமா காமிச்சிருக்கான். என்ன காமிச்சிருக்காங்க, இந்த சகோதரி துரத்துறோன்னு அவங்ககிட்ட வந்திருக்கான். நீ என்ன, அவன் செத்து போனா, செத்து போனவளை போய் நீ அவளுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கணவனை என்ன செய்யறானா பேசுறானா. இப்ப கணவனையே சொன்னா அவங்க எப்ப செத்தாங்க, எனக்கு சொல்லவே இல்லை, நீ தான் பார்த்தன எதெடுத்தாலும் வசனத்தை நம்புறேன்னு பேசல, அவன் செத்து போயிட்ட போய் பாரு அப்படின்னா பிசாசு. இவங்க கணவனையை பார்த்தீங்கன்னா அப்படி விழிச்சிட்டு பிற அவங்க ரூம் ஐசி வார்டில் தான் இருந்திருக்காங்க. போய் பார்த்துருக்காங்க. ஆண்டவருடைய கிருபையினால அந்த சகோதரியை அந்த சாத்தானுடைய பொய்களை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துறதுனால இன்னைக்கு நல்ல சுகத்தோடு இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா யார் பேசுறா, தேவன் பேசுகிறாரா இல்ல சாத்தான் பேசுகிறானா அப்படிங்கிற டிஃபரெண்ட் நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்லை, பார்க்க தெரிவதில்லை. நல்லா கவனிக்கணும். உங்ககிட்ட ஆவியானவர் பேசுகிறாரா இல்ல சாத்தான் பேசுகிறானா, இந்த ரெண்டு பேருக்கு நடுநிலைமையும் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு பேருமே பேசுற ஃபீல்டு எதுன்னு கேட்டீங்கன்னா உங்க சிந்தனை தான். மறந்துடாதீங்க. எதுதாங்க, எதுதான் ரொம்ப முக்கியம்? சிந்தனை தான். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆவியானவர் சிம்சோனை என்ன செய்தாரா, ஏவ தொடங்கினார் அப்படின்னு எங்க ஸ்டார்ட் ஆகுது, சிந்தனை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சிந்தனையை ஆயுதமாக என்ன செய்யணுமா, தரித்து கொள்ளணும். அப்படின்னா தேவ வார்த்தையை உங்க மைண்ட் உங்க இருதயத்தை என்ன செஞ்சிருக்கணும், நிரப்பி இருக்கணும். அப்பதான் நீங்க சர்வாயுத வர்க்கங்களை என்ன செஞ்சிருக்கீங்க, தரித்து கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதைத்தான் பழைய ஏற்பாடுல கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லும் போது, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பயப்படவும் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க உண்மைதான், நீ அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான், நான் ஆவியில தங்கி இருக்க உண்மைதான், ஆனா உன் ஆத்துமால சர்வாயுத வர்க்கமாகி தேவனுடைய வார்த்தையை நீ தரித்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நீ யுத்தத்தில் ஜெயிக்கவே, நீ தரித்து கொள்ளாவிட்டால் யுத்தத்தில் நீ ஜெயிக்க முடியாது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 119 9-11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இப்ப சாத்தான் செய்யற காரியம்லாம் என்ன, உங்களை பாவம் செய்ய வைப்பது. தேவ வார்த்தைக்கு என்ன செய்யக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது. அதுக்கு விரோதமான எண்ணங்களை கொடுத்து முதல்ல எண்ணம் தான் நமக்கு என்னதான் மாறுது தெரியுமா, செயல்களாக மாறுகிறது. எதுதான் செயலா மாறுதுங்க, எண்ணங்கள் தான். எப்படி மாறுது, உங்களுடைய எண்ணங்கள் கரெக்டா இருந்தா உங்க செயல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா, கரெக்டா இருக்கும். உங்க சிந்தனை சரியா இருந்தா உங்க செயல்கள் எப்படி இருக்கும், கரெக்டா இருக்கும். உங்க பேச்சு கரெக்டா இருக்கும். உங்க சிந்தனை கரெக்டா இருந்தா உங்க பார்வை கரெக்டா இருக்கும். உங்க சிந்தனை கரெக்டா இருந்தா உங்க பேச்சு கரெக்டா இருக்கும். உங்க சிந்தனை கரெக்டா இருந்தா உங்க செவிகள் கரெக்டா இருக்கும். உங்க சிந்தனை கரெக்டா இருந்தா உங்க செயல்கள் நடக்கையும் எப்படி இருக்கும் தெரியுமா, கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க எதை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சிந்தனையை சரி பண்ணினால் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்து விடலாம், சரி செய்து விடலாம். இதைத்தான் ஆவியானவர் ஆதாம் ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்க 2 கொரிந்தியர் 11:3 நம்ம வாசித்தோம். திரும்ப வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை என்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று. எப்படி இருக்கலாம், ஏவாளுக்கு எது கெடுக்கப்பட்டது, அவருடைய மனது மண்டலம் என்ன செய்யப்பட்டது, கெடுக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு
உன் மனது எதனால் நிரப்பப்பட்டிருக்குங்கிறத கவனமா இருக்கணும். உங்க மைண்ட் எதனால் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படுது அப்படிங்கிறது நீங்க நிரப்புறதுல கவனமா இருக்கணும். உங்க மனது தேவ வார்த்தையினால சத்தியத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்பட்டா நீங்க சாத்தானுடைய பொய்யை என்ன செஞ்சிடலாம்? ஜெயித்தரலாம். அப்ப இயேசுவை கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை போல என்னை போல எல்லா விதத்திலும் என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாம வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து எதை தரித்திருந்தார்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவரால் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் எத்தனை நாள் சோதிக்கப்பட்டாரா? 40 நாள். அப்ப நமக்கு சோதனை வருமா வராதா? டெம்ப்டேஷன். இந்த டெம்ப்டேஷன் எங்க தான் வருது? சிந்தனையில தான் வரும். சரிதானா? சிலருக்கு பாத்தீங்கன்னா சாந்தா ஏவுமா பார்த்திருக்கீங்களா? நீ எதுக்கு அமைதியா இருக்க? அவன் இப்படி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா, நீயே பேசு, 4 வார்த்தை என்ன செய்ய, நீ என்ன செய்ய, பேசு அப்படின்னு சொல்லி அவங்கள பூஸ்டப் பண்ணி விடுவோம். பார்த்திருக்கீங்களா? நம்ம மாட்களுக்கு அங்க போய் என்ன செய்ய பேசி முடிச்சாதான் ஆத்துமா என்ன ஆகும்? அப்பாட சண்டை போட்டு முடிச்சுட்டா. என்ன போட்டு முடிச்சாச்சு? பார்த்திருக்கீங்களா? ஆனா இன்னொரு மனசு சொல்லும் பாத்தீங்கன்னா, ஆவியானவர் ஆவியில சொல்வார் அமைதியா இரு. எப்படி இரு? ஆனா நம்ம ஆத்துமா எதனால நிரப்பப்பட்டிருக்குதோ நல்லா கவனிக்கணும். நாம அதுக்கு தான் கீழ்ப்படிய முடியும். எதனால நிரப்பப்பட்டிருக்கோ அதுதான் என்ன செய்ய முடியும். எதுக்கு தான் உங்களால கீழ்ப்படிய முடியும்? ஆவியில ஒரு எண்ணம் வரும், பேசாத, அமைதலாரு, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் ஏவுதல தருவார். ஆனா ஆத்மா என்ன பேசுறது தெரியுமா உங்களுக்கு? நீ எதுக்கு அமைதலா இருக்க? 4 வார்த்தை என்ன செய்ய, பேசு, நறுக்குன்னு என்ன செய்ய, கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் வாயத்தான் திறப்பாங்க. அவன் பட்டனை அமைக்க விட்டுருவான். என்ன அமைக்க விட்டுருவான்? பட்டனை அமைக்க விட்டு அவ்வளவுதான். நம்ம ஆட்கள் என்ன பேசுறதுன்னு என்ன செய்யாது தெரியாது. குண்டக மண்டக எல்லாத்தையும் பேசி சாச்சி என்ன செஞ்சு போவோம்? கெட்டு போவோம். என்ன செஞ்சு போவோம்? காரணம் என்ன? உங்களால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, உங்க ஆத்துமா, உங்க மனது, உங்க அறிவு எதனால் நிரப்பப்பட்டிருக்கணும்? தேவ வார்த்தையினால், தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருந்தா தான் நீங்க எதை தரித்திருக்கீங்க? சொல்லுங்க. சர்வாயுத வர்க்கங்களை என்ன செஞ்சிருக்கீங்க? தரித்திருக்கீங்க. நிரப்பல அப்படின்னு நீங்க என்ன செய்யல? தரித்து கொள்ள. நிறைய பேர் போய் கேளுங்க, பைபிள் வாசித்தீங்களா? வாசித்த பாஸ்ட் அப்படிமா ஏதாவது நினைவு இருக்குதா? அதாவது முடிஞ்சு வச்சு வாசித்தேன். என்ன படிச்சோம் அதுதான் எங்களுக்கு தெரியல. வாசித்தேன், படிச்ச உடனே காணாமல் போனவங்க பற்றி அறிவிப்பு மாதிரியே என்ன செய்யுது? காணாமல் போய்விட்டது அப்படிமா. ஆனா அதே ஆத்மா சபைக்கு வரும்போது, கூட்டத்துக்கு வரும்போது ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறத பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையில துள்ளி குதிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அதுக்காக கர்த்தர் நிரப்புறன்னு அர்த்தமா? நிரப்பியிருக்காரு. எங்க நிரப்புறாரு? ஆவியை நிரப்புறாரு. எங்க நிரப்புறாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியை நிரப்புறாரு. ஆனா அந்த ஆத்மா இன்னும் எதை தரித்துக் கொள்ளல? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளாதனாலதான் வஞ்சிக்கப்படுகிறார்கள். என்ன செய்யப்படுகிறார்கள்? இப்ப இயேசுவை நீங்க கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் என்ன செய்யப்படுது? திறக்கப்படுது. பரிசுத்தவர் புறாவை போல இறங்கி அவர் என்ன செய்யறாரு? நிரப்புறாரு. நிரப்புன உடனே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போகும்படி யாருனால் ஏவப்படுகிறார்? ஆவியானவரால் ஏவப்படுகிறார். இந்த ஏவுதல் எங்க வருது? ஆவியில வருது. ஆனா இயேசு கிறிஸ்து இப்ப வனாந்தரத்துக்கு போயிட்டார். 40 நாள் இப்ப சாத்தான் சோதிக்கிறான். 40 நாள் சோதிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ஆவியானுடைய நிறைவு ஆத்மாவை எது இருந்துச்சு தெரியுமா? வேத வசனம் இருந்தது. எது இருந்துச்சுங்க? நல்லா கவனிக்கணும். எது இருந்துச்சு? வேத வசனம் இருந்தது. நல்லா கவனிக்கணும். சோதனை நேரத்துல, எந்த நேரத்துல? சோதனை நேரத்துல நீங்க தேவ பிரசன்னம் உணரவே முடியாது. கூட்டத்துல நல்லா உணர்வீங்க, சர்ச்சுக்கு போனா உணர்வீங்க, ஜெபத்துல உணர்வீங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஆனந்த கண்ணீர் வரும். என்ன கண்ணீர் வரும்? ஆனந்த கண்ணீர். கர்த்தரினோடு பேசினார், கர்த்தரினை நிரப்பினார், நான் கர்த்தரை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா சோதனை நேரத்துல யாரையும் நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. யாரைத்தான் பார்க்க முடியும்? திருட்டு பயலையும் திருட்டு பயலுடைய சத்தத்தையும் கேட்க முடியும். யார்கிட்ட கேட்க முடியும்? திருட்டு பயலையும் திருட்டு பயலுடைய சத்தத்தை கேட்க முடியும். இப்ப அந்த சத்தம் கேட்கும் போது நீங்க எதை தரித்திருக்க வேண்டும்?
சொல்லுங்க. சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும்? தரித்திருக்கணும். தரித்திருந்தா நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். தரிக்காம என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. ஜெயிக்க இப்ப சாத்தான் இயேசு கிட்ட வர்றான், தந்திரமா சொல்றான், என்னப்பா 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், தேவகுமாரனே, நீர் உண்மையிலே தேவகுமாரனே ஆனால் இந்த கல்லுகளை என்ன செய்யும்? அப்பமாக்கும்படி என்ன செய்யும் அப்படின்னு தந்திரமா பேசுறான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சொல்லுங்க. அப்பமா இல்ல, இப்பயே காக்கிறோம் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். களத்தில் இறங்கிருப்போம். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து 40 நாள் பாஸ்டிங் இருந்தா பிதாவின் சத்தத்தை கேட்பாருன்னா யாருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்காரு? சொல்லுங்க. சாத்தானுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்காரு. நம்ம நிறைய பேர் நினைப்போம், பாத்துருக்கீங்களா? கூட்டத்துக்கு போய் ஆச்சு, ஆவியில் நிரம்பிச்சுப்பா, இனி நம்ம யாருடைய சத்தத்தை கேட்க போறோம்? சொல்லுங்க. ஆவியனுடைய சத்தத்தை கேட்க போறோம். ஆனா அங்க யார் வந்து இருப்பா? சொல்லுங்க. சாத்தா வந்து இருப்பா. வந்துட்டியா? உன் மேல விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நான் உன்னை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று பிதாவினிடத்தில் நான் என்ன வாங்கியிருக்கிறேன்? என்ன வாங்கியிருக்கிறேன்? அனுமதி வாங்கியிருக்கிறேன். மாப்பிள்ள, நீ ஆத்துமால வேத வசனம் இருந்தா ஜெயிக்கலாம், ஆத்துமால வசனம் இல்லாவிட்டால் தோத்து போக. என்ன செய்வ? இயேசு கிறிஸ்து எதனால் நிரப்பப்பட்டிருந்தாரு? வசனத்தால நிரப்பப்பட்டாரா இல்லையா? அப்படி கேட்ட உடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. உபாகமம் 8:3 தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருக்குது? ஆத்துமால இருக்குது. இதெல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆத்துமால வசனம் இருக்குதா? எல்லாரும் எழுதி திறகைவீங்க. உங்க ஆத்துமால வசனத்தால் நிரப்பி இருக்கீங்களா? அப்படின்னு என்னன்னே எனக்கு தெரியாது பாஸ்டர். அப்படின்னா எனக்கு என்னன்னே ஒரே குழப்பமா இருக்கு பாஸ்டர். நைட் தூங்குனாலும் ஏதாவது அமுக்கிற மாதிரி தான் என்ன செய்யுது? இல்லைன்னா யாராவது என்ன செய்யறாங்க? துரத்துறாங்க. என்ன பண்றாங்க? துரத்துறாங்க பாஸ்டர், இல்லைன்னா கடிக்கிறாங்க பாஸ்டர், இல்லைன்னா ஓட விடுறாங்க பாஸ்டர். எல்லாமே இதான் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன செய்யல? உங்க ஆத்மாவை நிரப்பல, தரித்து கொள்ளவில்லை. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யல? தரித்து கொள்ளலன்னு அர்த்தம். அதான் உண்மையான பாயிண்ட். வேதம் சொல்லுகிறது 2 யோவான்ல 2ஆம் வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எது வாழணுமா? ஆனா நிறைய பேருக்கு ஆத்மா வாழுதா? ஆவி வாழுது. ஆனா எது செத்து போச்சு? ஆத்மா ஹோமா ஸ்டேஜ்ல நிக்குது. எந்த நடந்துகிட்டு எனக்கே நிச்சயம் பண்ணுது பாஸ்டர். எங்க போனாலும் ஒரே நெருக்கமா இருக்கு பாஸ்டர், எங்க போனாலும் ஒரு குழப்பமா இருக்கு பாஸ்டர். என்னதான் இருக்குதான்? இப்ப இயேசுவுக்கும் சோதனை எங்க தெரியுமா? சிந்தனை தான். நல்லா கவனிக்கணும். ஒரு போராட்டம் எங்கதான் ஆரம்பிக்கும்? எங்கதான் ஆரம்பிக்கும் சொல்லுங்க? சிந்தனை தான் ஆரம்பிக்கும். எல்லாரையும் போல இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். அதனால சோதிக்கப்பட்டு நமக்கு உதவி செய்ய அவர் இப்படிப்பட்டவர் இருக்காரு, நல்லவர் இருக்காரு. வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. 24:1 வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் வந்தது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை நஷ்டம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீது என்ன செய்யப்பட்டானா? இது நீங்க 1:4 நினைக்கிறேன். 24 அதிகாரத்துல வரும். அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் அவனை என்ன செய்தானா? ஏவினான் அப்படின்னு போட்டுருவோம். யார் ஏவுதா? சொல்லுங்க. 21 தானே? 21. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீது என்ன செய்தது? தாவீது யாருங்க? ரட்சிக்கப்பட்ட ஆளு. தாவீது யாருங்க? பரிசுத்தம் நிரப்பப்பட்ட ஆளு. தாவீது எப்படிப்பட்ட ஆளுங்க? ஜெபிக்கிற ஆளு, எப்பவுமே தேவனுக்கு பிரியமான ஆளு. ஆனா எப்ப சர்வாயுத வர்க்கத்தை அவன் கலைந்து போட்டுருக்கான்னு சாத்தான் பார்த்தான். எப்ப சர்வாயுத வர்க்கத்தை ஐயா உள்ளத்துல என்ன இல்லை? வசனம் இல்லை. இப்ப நம்ம போய் என்ன செய்யலாம்? இப்ப நம்ம என்ன போய் சொன்னா ஐயா கேட்பார். ஏன்னா வசனம் தெரிஞ்சிருந்தா இது யார் பேசுறது? சாத்தான் பேசுறது கண்டுபிடிச்சிருவோமா இல்லையா? இப்ப இவனுக்கு டிஃபரண்ட் கண்டுபிடிக்க தெரியல. இது தேவன் பேசுறானா, இது சாத்தான் பேசுறானான்னு யாருக்கு தெரியல. தாவீதுக்கு நிறைய உள்ளத்துல பாத்தீங்கன்னா யார் ஏவரா? நிறைய வேலைகள்ல சொல்லுங்க மாம்சம் தான் என்ன செய்யுது?
ஏவுது. பிசாசு தான் என்ன செய்யறான்? ஏவுறான். போட்டு அடி போடு, சண்டை போடு. எதுக்கு அமைதலா இருக்க? 4 கேள்வி நறுக்குன்னு என்ன செய்ய கேளு. கோபம்லாம் வருதா? மூக்குக்கு மேல என்ன வருது? கோபம்லாம் வருது. ஏன் வருது? ஆத்துமால என்ன இல்ல? வசனம். வசனம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும்? கண்டிப்பா கோபம் வரத்தான் செய்யும். மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 இருந்து 25 வரைக்கும் வீட்டுல போய் வாசிங்க. அங்க பேதுருவை பார்க்கிறோம். பேதுரு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அப்படின்னு சொல்றான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்? உடனே ஏசப்பா சொல்றார், மாம்சம் ரத்தமே உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினாலும் உனக்கு வெளிப்பாட்டு அபிஷேகம் வந்துருச்சுப்பா அப்படின்னு இவனுக்கு தலகால் புரியல. உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னாரு ஆண்டவர். அதுவும் இவனுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரலும் பயங்கர குளிர்ச்சி. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இயேசு போய் சொல்ற, நான் உங்களுக்கு கைசல் என்ன செய்ய போறேன், மரித்து உயிர் தர போறேன் சொன்ன உடனே பேதுரு தனியை கொண்டு வரான். கொண்டு வந்து இது உமக்கு நேர கூடாது அப்படின்னு. உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறப்ப. நல்லா கவனிக்கணும். இவனுடைய ஆவியாருடைய பிரசன்ஸ் இருந்துச்சு. ஆனா ஆத்துமால என்ன இல்ல? வசனம். சொல்லுங்க, வசனம். வசனம் ஆத்துமால இல்லைன்னா நீ சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யல? தரித்து கொள்ளலன்னு அர்த்தம். தரித்து கொண்டால் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? ஜெயிக்கல. இது ஒவ்வொரு நாளும் தரிக்கணும். இப்ப நீங்க ராணுவத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ராணுவ வீரன் வந்து நைட்டு தூங்கும் போது பாத்தீங்கன்னா அலாட்டா தூங்க முடியும். அசால்ட்டா தூங்கவே முடியாது. அலாட்டா தான் தூங்கணும். எப்பயுமே கவனமா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். எப்பயுமே பாத்தீங்கன்னா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க காலில் வந்து செப்பல்லாம் அணிஞ்சிருப்பாங்க, பெல்டன் அணிஞ்சிருப்பாங்க. எப்பயுமே யுத்த ஆயுதங்கள் ரெடியா வச்சுதான் அப்படியே தூங்கிருப்பாங்க. இந்த ராணுவ வீரர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா சில டெஸ்ட் பண்றாங்க. அவங்க கையில இருக்க அந்த கன்னை வந்து பிடுங்க பாக்குறாங்க. யாராவது அலர்ட்டா இருக்காங்களா இல்ல தூங்கிடுறாங்க. சில ஆட்கள் அவங்க பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? தோத்து போனாங்கன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? ஆனா ஒரு ராணுவ வீரர் எப்பயுமே எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு தெரியுமா? ராணுவ வீரர். பார்த்தா அப்படி தெரியுதா? பார்த்தா அப்படி தெரியுதா? நாங்க எங்க பஸ் அப்படி பாக்குறோம். நாங்க வார்டுக்கு போறோம். தெருநாய் அந்த வார்டுக்கு போகுது. தெருநாய் அது வார்டுக்கு என்ன செய்யுதான்? நாங்க வார்டுக்கு எங்க குட்டியை பாக்குறோம். அது வார்டுக்கு அது குட்டி என்ன செய்யுமா? பாக்கணுமா? அது வாட்டுக்கு அது காணிக்குன்னா இப்ப அடுத்தவனை கணிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த முன்னாடி யாரை கணிக்கும்? சொல்லுங்க. உங்களை எதுக்கு ராணுவ பேருனா வச்சிருக்காங்க? தெருவில் இருக்கிற நாயெல்லாம் என்ன செய்யணும்? துரத்துறதுக்கு தான் கத்த வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஆட்கள் துரத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? நல்லா கவனிங்க. நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி நம்ம எல்லாருமே எதுல நிக்கணும் தெரியுமா? யுத்தத்துல நிக்கணும். சொல்லுங்க, எதுல நிக்கிறீங்க? யுத்தத்துல நிக்கிற நீங்க முதலாவது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீங்கள் கர்த்தரிலும் அப்படியே சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். அப்ப தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நல்லா ஜெபிக்க பழகணும். எப்படி ஜெபிக்கணுங்க? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம். 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று அல்லேலூயா என்ன செய்யறாரா? வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய காலையில எந்திரிச்ச உடனே நம்மளை முழுமையா அர்ப்பணித்து
நம்முடைய ஆத்மாவை தேவ வார்த்தையினால நிரப்பி தேவனே உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யுங்க, நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக் கொள்ளணும். என்ன செய்யணுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டிக் கொண்டா மட்டும்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களை என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். இந்த நாள்ல நான் என்னென்ன ஊழியம் செய்யணும், இந்த நாள்ல எந்தெந்த எதிரி வருவான், இந்த நாள்ல எந்தெந்த நோய் போராட்டம் வரும், இந்த நாள்ல என்னென்ன பிரச்சனை வரும், இது மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு என்ன செய்யும், தாரும்னு கேட்கணும். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஈஸ்வருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும். அல்லேலூயா. ஸ்தேவானை குறித்து பரிசுத்தவான் எழுதுகிறார், அவர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யப்பட்டிருந்தாராம், நிரப்பப்பட்டிருந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில விசுவாசம் பரிசுத்தனுடைய வல்லமை இது ரெண்டு நமக்கு அவசியம். விசுவாசம் எங்க இருக்குன்னா ஆத்மாவில, வல்லமை எங்க இருக்குது ஆவியில. ரெண்டுமே அவசியம். சொல்றது புரியுதா? யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் விதமாய் சொல்றது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்பட்டு. நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்யணுமா, நல்லா கவனிக்கணும். விசுவாசத்துல உறுதிப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். விசுவாசத்துல உறுதிப்பட்டுனா என்ன அர்த்தம், ஆத்துமால தேவ வார்த்தையை தரித்துக் கொள்ளுதல். என்னதுங்க, மனது மண்டலத்தை தேவ வார்த்தையினால் என்ன செய்யப்படணும், தரித்துக் கொள்ளும் போதுதான் உனக்குள்ள விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் தான் ஒரிஜினல் விசுவாசம். என்ன விசுவாசம் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் உன் மைண்ட நிரப்பி, உன் இருதயத்தை நிரப்பி, அதுல இருந்து உனக்கு ஒரு விசுவாசம் எழும்புது பாத்தீங்களா, அது என்ன விசுவாசம், ஒரிஜினல் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். அந்த விசுவாசம் தான் பிசாசை என்ன செய்யும், ஜெயிக்கும். அந்த விசுவாசம் தான் சோதனையை ஜெயிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா காமன் விசுவாசம் இருக்கு. இயேசு கிட்ட போனா சுகமாக்குவார், எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனா சுகம் கிடைக்குதா? இயேசு கிட்ட போனா விடுதலை கிடைக்கும், எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனா விடுதலை கிடைக்குதா? இயேசு கிட்ட போனா ஜெபம் கேட்கிறது, எல்லாருடைய ஜெபம் கேட்கப்படுதா? இல்ல. வாட் இஸ் ரீசன்? என்ன காரணம் அப்படின்னா, அநேகருடைய மனது மண்டலம், அநேகருடைய இருதயம் தேவ வார்த்தையை இருதயத்தில் என்ன செய்யறது இல்லை, நிரப்புறதே. விசுவாசத்தில் என்ன செய்யணும், உறுதிப்படணும். விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? இயேசுடைய மனது மண்டலம் எதனால் நிரப்பப்பட்டிருந்துச்சு தெரியுமா? தேவ வார்த்தையினால் என்ன செய்யப்பட்டிருந்தது. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கல்லாதவராய் இருந்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து பெரிய படிப்புகளா என்ன செய்யல, போகல. சரிதானா? அவர் உங்களை போல என்ன போல பிராக்டிக்கலா எல்லா சோதனை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, சந்தித்தார். மறந்து போக கூடாது. சரிதானா? உங்களுக்கு என்ன சோதனை வந்துச்சு அதே சோதனை யாருக்கு வந்துச்சு, இயேசுவுக்கு வந்துச்சு. அப்ப ஆனா அவர் எதை கற்றறிந்திருந்தார், வசனத்தை மைண்ட்ல இருக்கிற என்ன செஞ்சாரு, சாத்தான் ஒரு பொய் கொண்டு அனுப்பும் பொழுது, நல்லா கவனிக்கிற, உங்க வாழ்க்கையில சோதனைகள் துன்பங்கள் வரும் பொழுது நீங்கள் மனது மண்டலத்தை தேவ வார்த்தையினால் நிரப்புவது என்பது விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்கு அர்த்தம். விசுவாசத்தில் நீங்கள் உறுதியா இருந்தால் எந்த சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்களை உங்களால் ஜெயிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எதுல உறுதிப்படுறது இல்ல, விசுவாசத்துல உறுதிப்படுறது இல்ல. ஆனா ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்க. என்ன நிரம்பி ஜெபிக்கிறாங்க? ஆவியில நிரம்புறது ரொம்ப அவசியம். அதே வேளை நீங்க எதுல உறுதிப்படணும், விசுவாசத்துல உறுதிப்படணும். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் விசுவாசத்துல ஊன்ற கட்டப்பட்டவர்கள். எதுல கட்டப்பட்டவங்க?
விசுவாசத்துல ஆத்துமால தேவ வார்த்தை என்ன செஞ்சிருக்கு? நிரம்பி இருக்குது. அதனாலதான் ராஜா சொல்றாரு, இந்த நீங்க இந்த சிலைய வணங்கல அப்படின்னா உங்களை தூக்கி எங்க போட்டுருவேன்? அக்னி சூளைக்குள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு. உடனே பாத்தீங்கன்னா அவங்க கலங்கல, பயப்படல, சந்தேகப்படல. தேவன் நம்மளை கைவிட்டுருவாரோ, நம்ம நிலைமை பரிதாபமாயிருமோ, நம்ம செத்துருவோமோ அப்படிங்கிற இந்த எண்ணமெல்லாம் எங்க வரும் தெரியுமா? எண்ணமெல்லாம் எங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாலதான் பயம் வரும். சொல்றது புரியுதா? ஆத்துமாலதான் விசுவாசம் இருக்குது, ஆத்துமாலதான் பயம் இருக்குது, ஆத்துமாலதான் கலக்கம் இருக்குது, ஆத்துமாலதான் சந்தேகம் இருக்குது, ஆத்துமாலதான் பொய் இருக்குது. இந்த பொய், இந்த சந்தேகம், இந்த அவிசுவாசம், இந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஆத்துமாவை நீங்க தினமும் தேவ வார்த்தையினால் நிரப்பும் போது மட்டுமே நீங்க சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்கிறீர்கள்? தரித்துக் கொள்ள, சிந்தனையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு சொல்லையா? 1 Peter 4:1 நம்ம வாசித்தோம். அப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் எப்படி செய்யுங்கள்? ஆயுதமாக என்ன செய்யுங்கள்? அப்ப சிந்தனையில நீங்க தேவ வார்த்தையினால் நிரப்பினா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற போராட்டத்தை ஜெயிக்கவே. சிந்தனையில நீங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்க உள்ளத்தை சாத்தானே செஞ்சிருவான், நிரப்பிடுவான். நல்லா கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க அபிஷேகப்பட்டிருக்கலாம், நீங்க பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அதை பத்தி சாத்தானுக்கு கவலையே கிடையாது. ஆனா உங்க ஆத்மா மண்டலம் தேவ வார்த்தையினால் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். சுமித் விழிக்கு சுவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுப்புதல் வீரர். அவர் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பைபிள் வாசிப்பாராம். எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கா? யார்கிட்ட உட்காந்து பேசிக்கிறா 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நில்லுங்க, நான் ஒரு பகுதி என்ன செய்யறேன், படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி படிச்சுட்டு அதான் அதுக்கு தான் பேச ஆரம்பிப்பாராம். இப்படி அவர் செஞ்சதுனால என்ன நடந்தது? அவர் போகிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ட்ரெயின்ல அவர் போறாரு, பைபிள் தான் வாசிக்கிட்டு இருக்காரு. ட்ரெயின்ல இருக்கிறவனுக்கெல்லாம் பாவம் உணர்வு. ட்ரெயின்ல இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா அவர் இருந்த அந்த பகுதிக்கு வேகமா ஓடி வந்து, ஐயா நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் கதற ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமா பலமாய் கிரியை செய்தார். மிகப்பெரிய ரட்சிப்பு அவர் மூலமாய் உண்டானது. கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை தேசத்தில் தந்தார். நல்லா கவனிக்கணும். உங்க மனது மண்டலம் தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்குதா? நிரப்பப்பட்டால் நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டீர்கள். நீங்கள் தரித்துக் கொண்டால் விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபம்னா இந்த உலகத்தை உங்களால ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க. சிம்சோனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதான் இப்ப முக்கியமான கேள்வி. சிம்சோனை குறித்து நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். சிம்சோன் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஐயா ஆத்துமால சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளல. என்ன செய்யல? தரித்துக் கொள்ளல. வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ தொடங்கினார். ஆவியில ஏவுதல். யார் ஏவுதல் தந்தா? பரிசுத்த ஆவியானவர் ஆவியில ஏவுதல் தந்து விட்டார். இப்ப 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை என்ன செய்து கண்டு. இப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா, ஐயா ஆத்துமால தேவ வசனம் இல்ல. சொல்றது புரியுதா? ஆனா யோபை குறித்து வேதம் சொல்கிறது. யோபின் சரித்திர புத்தகம் 31ஆம் அதிகாரம் வசனம் பார்க்கலாம். யோபின் சரித்திர புத்தகம் 31ஆம் அதிகாரம் வசனம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைவாயிருப்பது. நல்லா கவனிக்கணும். உங்க சிந்தனையில நீங்க ஜெயிக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய வார்த்தை. சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னா ஆவியில பரிசுத்தனுடைய நிறைவு நிறைய இருந்துச்சு. ஆனா ஆத்துமால தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அவன் தான் தரித்துக் கொள்ள வேண்டும். தேவ வார்த்தையினால் நிரப்பி இருக்க வேண்டும். ஆனா அவன் எதை நிரப்பல? தேவ வார்த்தைய அவன் நிரப்பலங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, அவன் பாத்தீங்கன்னா அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல அந்த சிங்கம் செத்து கிடக்கும். அதுல இருக்கிற தேனை போய் திங்களுக்கு வலி விலகி ஸ்டெப் எடுத்து பாப்பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அது எத்தனை வசனம்? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல தான். சிங்கத்தை ஜெயிச்சிருமா? சிங்கம் செத்து போச்சு. செத்து போன பிறகு பல மணிக்கு ஐயா ரிட்டர்ன் வருவாரு. ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற தேனை திங்களுக்கு ஐயா கால் எடுத்து பாருங்க.
என்ன கண்டுபிடிக்கல இன்னும்? சில நாளைக்கு பின்பு எத்தனை வசனம்? வாசிங்க. அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்த்ததற்கு வழிவிலகி போனான். இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கதான் என்ன செய்யுது? வழி விலகி இங்க வழி விலகிறான் பாருங்க. ஏன் வழி விலகிறான் அப்படின்னா எது இல்ல? வசன வெளிச்சம். வசன வெளிச்சம் எங்க இல்ல? ஆத்துமாவுல இல்ல. நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைங்க இன்னைக்கு நீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க. ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணாங்க, ஒரு காலத்துல அப்படி இருந்தாங்க, ஒரு காலத்துல இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காலத்துல அவங்க விழுந்து போனாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன இல்ல? வசனம் எதுல இல்ல? ஆத்துமால இல்ல. ஆண்டவர் சொல்லும்போது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்யறது பாவம் செய்யாம இருக்கிறது எங்கதான் இருக்குது? ஆத்துமால இருக்கு. ஆவியும் பாவம் செய்ய முடியும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மெயின் பாயிண்ட் எதுதான்? ஆத்துமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஆத்துமா வாழ்கிறது போல. எது வாழ்கிறது போல? ஆத்துமா வாழணும். சிந்தனை மண்டலம் தேவ வார்த்தையினால் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? நிரப்பப்பட்டிருக்கணும். ஸ்தேவான் வந்து ஸ்ட்ராங்கா நின்னதுக்கு காரணம் அவன் பரிசுத்த ஆவியினால், வல்லமையினால், விசுவாசத்தினால், ஞானத்தினால், அற்புத அடங்கலிச்சிபடி வரத்தினால் நிரப்புறார். மேல வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல 6ஆம் அதிகாரத்துல நீங்க 4ல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை குறித்து பார்த்தீங்கன்னா அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், விசுவாசத்தால் நிரப்பப்பட்டிருப்பான், அற்புத அடங்கலிச்சிபடி வரங்களால் நிரப்பப்பட்டிருப்பான், அடுத்து விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டிருப்பான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காரியங்கள் வரும். இப்ப நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்தால் நிரப்பப்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஸ்தேவா இந்த சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் எப்பெல்லாம் சர்வாயுத வர்க்கங்களை ஆத்துமால தரிக்காம இருந்ததுனால அவன் ஆவியில இருக்கிற பலனை வச்சே வண்டியில ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆத்துமால சர்வாயுத வர்க்கம் விதைக்காதனால சாத்தான் அவனை ரவுண்டு கட்ட ஆரம்பித்தான். என்ன செய்ய ஆரம்பிச்சான்? ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சான். அதாவது சில ஈக்கள் அதுவா வந்து விடும், சிலதை போய் வலை போட்டு பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அவனா தானா வந்து என்ன செஞ்சாரு? திருநெல் மடியில விழுந்தாரு. சாத்தான் பார்த்தான், மாப்பிள்ள கரெக்டா மாட்டிட்டாரு. என்ன செஞ்சாரு? மாட்டிட்டாரு. இவனுடைய ஆத்துமால வசனம் இல்லை. என்ன இல்லை? நல்லா கவனிக்கணும். சாத்தான் உங்களை சோதிக்கும் போது, மாம்சம் உங்களை சோதிக்கும் போது தேவ வார்த்தை இருந்தால் மட்டும்தான் உங்களால ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா முடியாதுங்க. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். வசனத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் வந்து படிச்சு நிரப்பணும். என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். நிரப்புறீங்களா? எத்தனை பேர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வைத்த நிரப்போம் ஃபர்ஸ்ட். ஆனா எதை மட்டும் நிரப்ப மாட்டோம். வசனத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டோம். சொந்த கதை சோக கதையை நிரப்ப சொல்லல. ஏன்னா அதை நிரப்பிடலன்னா நான் படுத்து கிடப்போம். என்ன செய்வோம்? சொந்த கதையும் சோக கதையும் நீ அப்படி நிரப்படுத்தீங்கன்னா அப்புறம் கனவுல என்ன வரும்? நாய் துரத்தும், பூனை துரத்தும், ஒண்ணு விடாம என்ன செய்யும்? துரத்தான் செய்யும். வசனத்தை நிரப்பிட்டு பாருங்க, எந்த பையன் ஒண்ணு என்ன செய்ய மாட்டான், துரத்தவே மாட்டான், கனவே வராது. என்ன வராது? எது நிரப்பப்பட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? நிறைய பேருக்கு வசனம் நிரப்புதல்னா என்ன தெரியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். வசனம் நிரப்புறதா அது எந்த கடையில விற்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கீங்க. ஆட்கள் என்ன செய்யறது? உங்களுக்கு சாட்டனை சொல்லி பிடிச்சிருது. சங்கீதம் 1 வாசிக்க பார்க்கலாம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையும் பாவியினுடைய வழியினாலும் பரியாசக்கார உட்கார உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்கு. அது ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கணுங்க? நிறைய பேர் வந்து கடனுக்கு மாரடிக்கிற ஆத்மா இருக்கு, கடனுக்கு இல்லைன்னா கடமைக்கு படிக்கிற ஆத்மா இருக்குது. எப்படி? அம்மா சொன்னோடனே பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து கடமை படிக்க பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் கடைக்கு என்ன செய்யாதா ஒத்து வராது. அதனாலதான் ஆவி எழுதிருக்காரு. அது எப்படி இருக்கணுமா? பிரியமா இருந்து. எப்படி இருக்கணுமா? லட்டு கிடைச்சோடனே எப்படி சாப்பிடுவோம் சொல்லுங்க? லட்டு சிலைப்பினா அதுக்குன்னு வயிறு என்ன செய்யுது? டகான்னு விரிஞ்சிருக்கு. டகான்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு உள்ள போகுதா போகலையா? அது மாதிரி எதை சாப்பிடணும் சொல்லுங்க? அப்படி எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? அப்படிப்பட்டவங்க மட்டும் கையில் ஒதுக்க பார்க்கலாம். நான் தினமும் லட்டு சிலைப்பி சாப்பிட்ற மாதிரி
நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஆசையோடு நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பார்க்கலாம் ஆத்மா என்ன செய்யுது? ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்ல பிரியமா இருந்து எப்படி இருக்கணுமா? எதுல? செல்போன்ல எப்படி பிரியமா இருக்கீங்க? செல்போன் அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிருது. என்ன ஆயிருது? நம்ம எதுல பிரியமா இருக்கணும்? அப்படி பிரியமா இருந்து இரவு பகல் கர்த்தருடைய தியானமா இருக்கிற மனுஷன். தியானம்னா என்ன தெரியுமா? அசை போடுதல். தியானம் எழுதுங்க. அசை போடுற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதிராது இருக்கிற மரத்தை போடுவான். அவன் செய்வதெல்லாம் யார் செய்வது? இரவு பகல் எதை தியானம் பண்ணணும்? ஆனா நம்ம சாம்சன் எதை தியானம் பண்ண தெரியுமா? யார் யாரையோ தியானம் பண்ணியிருந்தாரு. அதனால அவனுடைய வீழ்ச்சி வந்தது. ஒரு பக்கம் அவன் மேல அபிஷேகம் இருந்துச்சு, ஒரு பக்கம் யுத்தத்தில் அவன் ஜெயிச்சான். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில ஆத்துமான தேவ வார்த்தையை தரித்துக் கொள்ள அவனுடைய வீழ்ச்சி சந்திச்சான். தேவ செய்த தெய்வ பிள்ளைகள், உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய வேண்டும்? தரித்து. நமக்கு என்னென்ன தர்வாத வர்க்கம் இன்னும் எடுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு கிருபையை கேட்க போறீங்க. என்ன கிருபை கேட்கறது தெரியுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்ட ஒரு மனிதனை ஒரே ஒரு வசனத்துல வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். வாசிங்க பார்க்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவர் மட்டும் சத்தம் வாசிங்க, மத்த எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன செய்தாராம்? பக்குவப்படுத்தியிருந்தார். பக்கத்துல என்ன சொல்லு, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? இருதயத்தை பக்குவப்படுத்திருக்கீங்களா இல்ல சண்டை போறதுக்கு பக்குவப்படுத்திருக்கீங்களா? வாயை மூடுறதுக்கு பக்குவப்படுத்திங்களா? வாயை திறக்கிறதுக்கு பக்குவப்படுத்திருக்கீங்களா? சொல்லுங்க. அதான் பாஸ்டர், நம்ம கூட்டத்துக்கு வரும்போது வாயை திறப்போம், வெளியே போனா வேற மாதிரி வாயை திறப்போம் அப்படிங்களா? இந்த கதையெல்லாம் என்ன செய்யாது, ஒத்து வராது. அதனால தெய்வ பிள்ளைகளே, உங்க மனது மண்டலம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் என்ன செய்யப்படணும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை எஸ்ராவை போல கேளுங்க பார்க்கலாம். எஸ்ராவை போல கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்துறது போல என் இருதயத்தை பக்குவப்படுத்த எனக்கு கிருபை தாங்கப்பா. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவை சர்வாயுத வர்க்கங்களால் தரித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க. யார் யார் கேட்கிறீங்களோ கர்த்தர் அந்த கிருபை தரும்படி வருகிறான். தேவ பிள்ளையே, நீ கேட்கனா கர்த்தர் அந்த கிருபை உனக்கு தருவார். தகப்பனே, ஸ்தேவானை போல விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் அற்புத அடையாளம் செய்யக்கூடிய வரங்களினாலும் என்னை நிரப்புங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஸ்தேவானை போல விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. நான் விசுவாசத்துல உறுதிப்படணும், எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். நான் விசுவாசத்துல உறுதிப்படணும், எனக்கு கிருபை தாங்கப்பா. சோதரப்பா, 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 சோதரப்பா. கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வருகிறா. யார் யார் உண்மையா கேட்கிறீங்களோ கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டு சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு சாத்தானை ஜெயிக்கும்படியாக, உன் ஆத்துமால தேவ வார்த்தை நிரப்பும்படியாக, சாத்தானுடைய பொய்களை ஜெயிக்கும்படியான அபிஷேகத்தை உனக்கு தரும்படி இறங்கி வருகிறார். பரலோக தகப்பனே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக, வேதத்தை தியானிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. இன்று முதல் தேவனுடைய வார்த்தையினால் தங்களுடைய ஆத்துமாவை நிரப்ப கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.